ஓம் சாந்தி 20/11/2016. இன்றைய முரளியின் தலைப்பு தூரதேசத்து குழந்தைகளுடன் தூரதேசத்து பாப்தாதாவின் சந்திப்பு. இந்த முரளியுடைய ஒரிஜினல் டேட் 1981 29 டிசம்பர் மாதம் வந்த வாணி. இப்போ தூரதேசத்து குழந்தைகள் அப்படின்னு ஏன் சொல்றாரு? பரந்தாமத்திலிருந்து வந்திருக்குது ஆத்மா இல்லையா? அப்பாவும் அங்கேருந்து தான் வராங்க இல்லையா? அதனால தூரதேசத்து குழந்தைங்களை இங்கே வந்து சந்திக்கிறார் பாபா. தூரதேசத்துலேருந்து வந்து இன்று பாப்தாதா தன்னுடைய அன்பிற்குரிய, அதாவது அன்பில் மூழ்கி இருக்கிற குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார். தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். தூரதேசத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளோடு தூரதேசத்து பாப்தாதா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எந்த அளவு குழந்தைங்க பாப்தாதாவை உள்ளபூர்வமாக நினைவு செஞ்சாங்களோ அந்த உள்ளத்தின் நினைவுக்கு பிரதிபலனை கொடுக்கறதுக்காக இதயத்திலேயே வீற்றிருக்கும் தந்தை வந்திருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களாக தென்படுகிறீர்கள். தூரமான இடத்துல இருந்தாலும் கூட தன்னுடைய அன்பு நினைவுகளை யாரெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்களோ அந்த அனைத்து அன்பான ஆத்மாக்கள் ஒளிவடிவ ரூபத்தில் இந்த கூட்டத்தின் நடுவே பாப்தாதாவின் எதிரில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவின் எதிரில் மிக பெரிய சபை கூடியிருக்குது. உங்கள் அனைவரின் மனதில் அன்பு நினைவு எவ்வளவு நிரம்பி இருக்குதோ அந்த நினைவின் ரூபம், அனைவரின் ஒளிவடிவான ரூபம் அனைவருடன் இருக்கிறது. அனைத்து குழந்தைங்களுடைய ஊக்கம், உற்சாகம் மற்றும் குஷியின் பாடலை பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அளவு அன்பு நிறைந்த, குஷி நிறைந்த பாடல் பாடுவதை பாப்தாதா பார்த்து கொண்டு மட்டும் இருக்கவில்லை, பார்ப்பதின் கூடவே பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளின் மனதில், இதயத்தில் மற்றும் கண்களில் ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் இருக்கும் ஒரே சீரான நிலையின் பொலிவு தென்பட்டு கொண்டிருக்கிறது. பாபா தூர தேசத்திலிருந்து நம்மளை சந்திக்க வராரு. அப்போ இன்னைக்கு பாப்தாதா மீட்டு, இன்னைக்கு சாயங்காலம் பாபா வராரு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக யோகத்திலே இருப்பாங்க எல்லாரும். பாபா இன்னைக்கு வரப்போறாரு, இன்னைக்கு என்னை பார்க்க வரப்போறாரு, என்ன சொல்ல போறாரு, அந்த அன்புலேயே மூழ்கி இருக்கிறாங்கல்ல. அப்போ யார் அப்படி உள்ளபூர்வமாக என்னை நினைவு செஞ்சாங்களோ அந்த நினைவின் பிரதிபலனை கொடுக்கறதுக்காக உங்கள் இதயத்திலே எப்பயும் இருக்கிற அந்த தந்தை இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அன்பான ஆத்மாக்களாக, அன்பு நினைவுகளை அனுப்பி இருக்கிற ஆத்மாக்களாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது பாபா ராஜஸ்தானில் வந்தாலும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சூக்ஷ்ம உடல், அந்த ஒளி உடல் பாபாவுக்கு எதிராக பார்க்குறாராம், மனக்கண்ணால் பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த பில்டிங்கே நிரம்பி இருக்குது, அந்த சபை டைமண்ட் ஹாலே நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் அன்பு நினைவு எந்த அளவுக்கு உங்கள் மனசில் நிரம்பி இருக்குதோ அந்த நினைவின் ரூபமும் உங்களுடைய ஒளி வடிவான சூக்ஷ்ம உடல் அல்லது ஆத்மாவுடைய ரூபமும் எல்லாருடையதும் பாபா பார்க்குறார். அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுடைய ஊக்கம், உற்சாகம் மற்றும் குஷின் பாடல் இல்லையா? குஷியாக பாபாவை பார்க்க போகிறோம், இதுக்காகவே இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம், இன்னைக்கு பாப்தாதா மீட்டு நம்மளை பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரத்துலேருந்து வராரு, உலகம் ஃபுல்லாக கோயிலெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை பார்க்க வராருன்னு அப்போ எவ்வளோ குஷி இருக்கும். அந்த குஷியிலே ஒரு பாட்டு மாதிரி, அந்த குஷியே ஒரு பாடலாக இருக்குதான். அதை கேட்டுட்டு இருக்கிறார் பாபா. அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுடைய மனசுலையும், இதயத்திலையும், கண்ணுலையும் பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கிறதுனால ஒரே சீரான நிலையின் பொலிவு தென்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு போதையாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு கடவுளுடைய நமக்கு தெரியல, கோயிலுக்கு போகும்போதே அது ஒரு அனுபவமாகும். அந்த உள்ளே இருக்கும்போது
கொஞ்ச நேரமாச்சும் இல்லையா இந்த உலகத்துலேருந்து அந்த விடுபட்ட நினைவு. அப்போ 24 மணி நேரம் அதே நினைவில் இருந்தால் எப்படி இருக்கும்? பாபா நினைவுலே இல்லையா? அங்கே சிலையை பார்க்கும்போது அந்த இதுனா அப்படியே இறைவன் இப்படி தான் இருக்கிறாரு, அவர் வரப்போறாரு அப்படியே ஒளிப்புள்ளியை பார்க்கறது. வேற எந்த நினைவும் இல்லை. யாரை பார்த்தாலும் அந்த ஒளிப்புள்ளி மனசு தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா முகமே அப்படியே பயங்கர அழகமாக பிரகாசமாக பொலிவாக இருக்கும். அது தெரியுது. அந்த ஒருத்தர் நினைவில் மட்டும்தான் குஷியாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு மற்ற நினைவு. அப்போ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலுமே கூட கஷ்டத்தை பற்றி நினைக்கும் போது தான் நமக்கு துக்கம் வருது. ஆனால் முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருந்தால் அந்த கஷ்டம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது உங்களுக்கு. அதுதான் இந்த யோகத்தை. இந்த உலகம் ஒன்று டக்குன்னு சொர்க்கம் ஆகிடாது. பட் நீங்கள் அந்த நினைவில் இருக்கும்போது நரகமாக இருக்கும்போது உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா இங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய புத்தி இங்கே இருக்கவே இருக்காது. ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லை என்ற இந்த நிலையில நிலைச்சிருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கணும். இதுதான் மிகப்பெரிய மந்திரம். எனக்கு ஒரு பாபாவை தவிர இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் கிடையாது. என் உலகத்துல அவர் மட்டும்தான். அவரு நான், அவ்வளவுதான். இப்போ எங்க பார்த்தா ஒருத்தங்க திட்டினா கூட பாபா நீ அமைதியா இருக்க சொன்ன குழந்தை, இப்ப நீ அமைதியா இருப்பியா அப்படின்னு பார்க்கறதுக்காக தானே அந்த பொம்மையை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அப்போ அது ஒரு பொம்மை மாதிரி மனிதர்களை பார்ப்போம் இல்லையா? அப்போ பாபாவை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். பாபா இயக்குறாரு, அப்போ நாம் குஷியாக இருப்போம். அப்போ ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைன்ற அந்த நிலையில் நினைச்சிருந்தா எப்படி இருக்கும்? மனசு சஞ்சலம் முடியாது. இது ஒரு ட்ராமா, ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்கள தான் பாபா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் சிந்திக்கிற குழந்தைய அவரு எதுக்கு பார்க்கணும்? அவரை மட்டுமே உருகி உருகி சிந்திக்கிறவங்கள தான் அவர் பார்ப்பாரு இல்லையா? இன்னைக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வாணி சொல்றதுக்காக வரல. வாணின்னா என்னது? இதுதான் வாணி, முரளி, இதெல்லாம் இதை சொல்றதுக்கு வரல. உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தோம். அதிர்ஷ்டம் நிறைஞ்ச குழந்தைங்களுடைய உருவத்தை பார்க்கறதுக்காக மட்டும் வந்திருக்கிறோம். மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா குழந்தைகளிடம் இருந்து நறுமணத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அனைத்து குழந்தைகளும் தைரியத்தின் ஆதாரத்தில் அன்பின் பிரத்யக்ஷ பலனாக நேரெதிரில் சந்திப்பதை மிக நன்றாக செய்து காண்பித்திருக்கிறார்கள். பாருங்க, இப்போ பாபா ஒரு குழந்தையும் ஒரு மலரா பார்க்குறாரு. பக்காவா பாபா சொல்றதை கேட்டுட்டு பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்தா அது ரோஜா மலர். ரோஜா தான் ராஜா இல்லையா? மலர்களின் ராஜா. அப்போ அந்த மாதிரி ரோஜா மலர்கிட்ட இருந்து வர்ற நறுமணம், அதாவது அந்த தெய்வீக குணங்கள், திவ்ய குணங்கள், அதை பெறுவதற்காக தான் பாப்தாதா வந்திருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுமே அவங்கவுங்க எந்த அளவுக்கு தைரியம் வைக்கிறாங்களோ அந்த தைரியத்துடைய ஆதாரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ராஜஸ்தான் போகிறதுக்கு விட மாட்டாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு தைரியம் வச்சு வந்துடுறாங்க. எதில் தைரியம் வந்துச்சு? அந்த அன்புனால, ஏன் பாபா மேலே வச்சிருக்கிற அன்புனால தைரியம் வந்தது. ஸோ அந்த அன்பின் பிரத்யக்ஷ பலனாக இப்போ என் எதிர வந்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுவே ஒரு குளிர்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் குளிர். ஸோ அதை கிளைமேட்லாம் தாங்காமல் அப்படியெல்லாம் போகிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தாங்க வைக்கிறது எது? அன்பு. விதவிதமான பந்தனங்களை கடந்து வந்து தனது இனிமையான வீட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பா இருக்கிற இடம் தானே வீடு. நமக்கு அப்பா யாரு? சிவபாபா தான். ஸோ அவர் இருக்கிற அந்த ராஜஸ்தான்ற வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா பந்தனத்தையும் கடந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா நிறைய தடை போடுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இறைவனுக்கு யார் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? என்னுடைய அப்பாவை காப்பாற்று, என்னுடைய அம்மாவை காப்பாற்று, என் ஃப்ரெண்டை காப்பாற்று. நிறைய பேர் சொல்லிக்கோங்க, நான் எனக்குன்னு சாமிக்கு வேண்டிக்க மாட்டேன், நான் மற்றவங்களுக்கு தான் வேண்டிக்கேன். அந்த குழந்தைய பாபாவுக்கு பிடிக்காது. உண்மையில எதையுமே பற்றி கவலைப்படாத ஒரு பாபாவை தவிர மைண்டில் எதுவுமே இல்லைன்னா அந்த குழந்தைய தான் பிடிக்கும். ஏன்னா இதை காப்பாற்று அதை காப்பாற்று, அதுதான் துக்கத்தை கொடுக்குது. அதை காப்பாற்றி என்ன பண்ணுறது? அப்போ துக்கத்தை நம்மளே கேட்டுக்கிற மாதிரி இல்லையா? ஸோ எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபடுற குழந்தை தான். அந்த குழந்தைக்கு மட்டும்தான் பாபாவுடைய நினைவு கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா? மற்ற நினைவு தானே வரும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ புத்தினாலேயாவது அதை கட் பண்ணுற அந்த குழந்தைங்களுக்கு பாபா பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி விடுபட்ட குழந்தைங்களுக்கு
சின்ன சின்ன குழந்தைங்க கூட அதிசயம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சிறு குழந்தைங்க சங்கம யுகத்துடைய அலங்காரம். மேலும் எதிர்காலத்துல என்ன செய்வீங்க? இப்ப அலங்காரமா இருக்கிறீங்க, எதிர்காலத்தின் அதிகாரிகள். அனைவரின் உள்ளங்கையில சொர்க்கத்தின் சுய ராஜ்யத்தின் பூமி உருண்டை தென்படுகிறது. இந்த படத்தை வரைந்தவர் ஒருவருக்காக வரையவில்லை, உங்கள் அனைவருக்காகவும் வரைந்திருக்கிறார். தன்னுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இது நம் அனைவரின் படம் என்று நினைக்கிறீர்களா, அல்லது ஒரு கிருஷ்ணருடையதா? யாருடையது? உங்கள் அனைவரினுடையதா அல்லது இல்லையா? அப்பொழுது, இன்று நான் பிராமணனாக இருக்கிறேன், நாளை பரிஸ்தா ஆகி தேவதேவி பதவி உடையவனாக கண்டிப்பாக ஆவேன் என்ற நினைவு எப்பவுமே உங்களுக்கு இருக்குதா? ஞானத்தின் கண்ணாடி மூலம் பரிஸ்தாவிலிருந்து தேவதை என்ற தன்னுடைய அந்த படம் எப்பொழுதும் தென்படுகிறதா? எப்படி உங்கள் அனைவரின் இதயத்திலிருந்து வெளியாகும் என்னுடைய பாபா என்ற சப்தம் எப்பொழுதும் வெளியாகி கொண்டிருக்கிறது, அதே மாதிரி எப்பவுமே ஞானத்தின் கண்ணாடியில தன்னுடைய படத்தை பார்த்து கொண்டே இருங்கள். பார்த்து கொண்டே இது என்னுடைய படம் அப்படிங்கிற வார்த்தை வெளியாகிறதா? என்னுடைய பாபா, என்னுடைய படம். ஏனென்றால் இப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தில் ராஜ்யம் செய்யறதுக்கான ராஜ்ய அதிகாரி சொரூபத்தின் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒன்று அருகில் வந்து விடுமோ அது தெளிவாக இருப்பதாக அனுபவமாகும். அப்படி தன்னுடைய பரிஸ்தா சொரூபம் மற்றும் தேவதா சொரூபம் தெளிவாக அனுபவமாகுதா? நல்லது. இப்போ பாபா சொல்ற சின்ன சின்ன குழந்தைங்க, அது ரெண்டு அர்த்தம். ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்கன்னு பாபா சொல்ற, ஏன்னா குழந்தைங்க அங்கே அலோடே கிடையாது. இங்கே குழந்தைன்னு சொல்றது என்னன்னா புதுசாக பாபா குழந்தையானவங்க, வயசானவங்களா இருக்கலாம், பட் 1 மாதம் தான் ஆயிடுச்சு, அது சின்ன குழந்தை இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த சங்கமயுகத்துடைய அலங்காரங்கள் எதிர்காலத்தில் இவங்க அதிகாரிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சங்கமயுகத்துடைய அதிகாரிகளே அவங்க தான். பாபா கொடுக்குற அனைத்து பொக்கிஷத்தின் அதிகாரிகள். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அப்பாவுடைய சொத்து வந்து குழந்தைக்கு, அப்போ அந்த சொத்துக்கு அது அதிகாரி. அது மாதிரி இப்போ குழந்தை அலங்காரமாக இருக்கு, கரெக்டு தானே? இங்கேயும் அப்படி தானே, குழந்தை வந்து இந்த குடும்பத்தின் அலங்காரமாக இருக்கு, வளர வளர அதிகாரி ஆயிடுது. அதே மாதிரி சங்கம யுகத்தின் இந்த கடைசின்னு ஒரு வருஷம் சங்கம யுகம் இருக்க இறைவன் வருது, இதில் இப்போ நீங்கள் அலங்காரமாக வந்திருக்கிறீங்க புதுசாக வந்ததுனால, பிறகு நீங்கள் அதிகாரியாக ஆயிடுவீங்க இறைவனுடைய குணம், சக்தி, ஞானம் எல்லாத்துக்கும். உங்களுடைய கையில் வந்து இந்த பூமி உருண்டை தென்படுதுன்றார். அந்த படம் நான் உங்களுக்கு இதில் காட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையா இப்படி தவழ்ந்துட்டு கையில் உலக உருண்டையை வச்சிருப்பார், பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் வந்து லட்டு வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பக்தியில். இங்கே ஞான மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உலக உருண்டை இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாரு, அது ஒரு கிருஷ்ணருக்காக வரைஞ்சதில்லை, உங்கள் எல்லோருக்காக. ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் சொர்க்கத்துக்கு வர போகிறதில்ல, நீங்களும் தான். அப்போ இது என்னுடைய படம் அப்படின்னு உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்பவுமே இந்த ஞானன்ற கண்ணாடி முன்னாடி நின்று, நான் இப்போ பிராமணனாக இருக்கிறேன், பிரம்மகுமாரியா, நாளைக்கு ஃபரிஸ்தானா எல்லாத்தையும் விடுபட்டு அப்படியே ஒளி உடல்ல லேசாக பறந்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஆகி தேவதா பதவியை கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு நினைவு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் ஃபரிஸ்தாவிலிருந்து நான் தேவதைன்றது இந்த ஞானம்ன்ற கண்ணாடி மூலமாக உங்களுக்கு எப்பயுமே தென்படுதா? எப்பவுமே நான் தான் அந்த தேவதை, நான் தான் அந்த தேவதை. கோயிலுக்கு போனாலும் இது என்னுடைய இது, அது டக் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குதா, அல்லது யாராவது ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குதா? ஏன்னா என்னுடைய பாபான்னு எப்பயுமே நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய படத்தை பார்த்துக்கிட்டு இது என்னுடைய படம்னு வெளியாகுதா மனசில் இல்லையா? எல்லோரும் சிவன் சிவன்னா நம்ம என்ன சொல்கிறோம், பார்த்தியா பாபா கோயில் நம்ம அப்பாவுக்கு பற்றியா எப்படி இருக்குன்றோம். ஆனால் அவங்க
அவங்க சிவன் ஒரு கடவுள் நினச்சிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது என்னுடைய பாபான்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி அந்த படங்கள் என்னுடைய படம். ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளங்கையில் பூமியை, அதாவது உலக ராஜ்யத்தை அவர் கைப்பற்றுறாரு அப்படின்றதுக்காக அப்படி காட்டுறாங்க. அது என்னுடைய படம், நான் தான் அப்படி கைப்பற்றேன் அப்படின்னு உங்களுக்கு மனசுல இருந்து வார்த்தை வருதா? ஏன்னா அது அந்த ராஜ்யம் செய்கிற ராஜ்ய அதிகாரி ஸ்வரூபத்தின் மிக அருகில் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தோ வந்துச்சு, இன்னும் 20 வருஷத்துல ஆரம்பிக்க போகுது அந்த ஆட்சி. ஸோ டைம் படி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம ஊருக்கிட்ட வருது அப்படின்னா பஸ் வரும்போது ஒரு கிட்ட வந்துடுச்சு அப்படின்றோம்ல, அது மாதிரி இங்கே நேரத்தின் அனுசாரம் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ கிட்ட வந்துட்டாலே தெளிவாக அனுபவம் ஆகும் தானே, கரெக்டு தானே? இப்போ ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதில் ரிசல்ட் வருது, ஒன்று லீடிங்கில் வருதுனாலே என்ன அர்த்தம்? அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இது லீடிங்கில் வரும்போதே அவங்களுக்கு முதல்வருன்ற போதை வரும். அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த லீடிங் வரும்போது முதல்வருன்ற போதை வந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் இப்போ கிட்ட வந்துட்டீங்க. ஸோ கிட்ட வந்தால் கண்டிப்பாக அந்த பொருள் தெளிவாக இருக்கிறதா அனுபவம் ஆகணும். ஆகுதா? உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பயே அப்படியே லேசாக பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? உலகத்தில் என்னமோ நடக்குது, ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ இந்த வீடாக தான் இருக்குது, ஆனால் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனு, யார் என்ன சொன்னாலும் டென்ஷனு. ஐயோ நீங்கள் அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல தோணும். இப்போ எதை சொன்னால் அவங்க நடிக்கிறாங்க. ஏன்னா 5000 வருஷத்துக்கு நடந்தே தான் செய்யும். எம்ஜிஆர் பாட்டு போட்டால் எம்ஜிஆர் பாட்டு தான் வரும் அந்த சிடியில், விஜய் பாட்டு வராது. ஸோ இந்த ஞானம் நமக்கு பாபா மூலமாக தெரிஞ்சிருக்குது. அது ஒரு சிடி மாதிரி, நீ ஏன் சீரியஸ் ஆகிற அப்படின்றாரு. அப்போ அப்படி அந்த ஞானம் ஃபுல்லாக உங்களுக்குள்ளே ஊறும்போது தான் அப்படியே லேஸாக இருக்குங்க. அதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் எதுவும் நம்மளை டச் பண்ணாது. ஏன் டச் பண்ணாது? அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, அதனால அதுவும் உங்களை கண்டுக்காது. நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போகும்போது தான் அது இதாகுது இல்லையா? ஸோ அப்படி பறந்துட்டு இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகுதா? அதே மாதிரி எதிர்கால தேவதா ஸ்வரூபமும் அனுபவம் ஆகுதா? இன்னைக்கு விசேஷமாக குழந்தைங்க பாபாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா கூட குழந்தைங்களுடைய கட்டளைப்படி நடப்பவராக இருக்கிற காரணத்தினால சந்திக்க வந்துட்டாரு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா பாபா சொல்றார், நான் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சேவகன், வேலைக்காரன் நல்ல வேலைக்காரனா கூப்பிட்டா உடனே வரணும். பாபா கூப்பிட்ட உடனே வராரு. அப்போ அவரும் கட்டளை கீழ்ப்படிந்தவராக இருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்ட உடனே நானும் வந்துட்டேன். விசேஷமாக 1-2 ஆத்மாக்களின் காரணமாக எல்லோரையும் சந்திப்பதா ஆயிடுச்சு. இதுதான் முழு ஆர்வத்துக்கான பிரதிபலன். இரட்டை வெளிநாட்டினர் தனித்தனியாக சந்திக்கிறத தான் விரும்புகிறாங்க. எப்படி தந்தை குழந்தைங்களுடைய இதயத்தை பார்க்குறாரு, அது போலவே தந்தை கூட குழந்தைகளின் இதயத்துக்கான பதிலை கொடுக்கிறாரு. அப்படி சந்தித்து கொண்டே இருப்போம். இப்பொழுது அல்லாவின் பூந்தோட்டத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள், சந்தித்து கொண்டே இருப்போம். நல்லது. அப்போ 2 குழந்தைங்களுடைய ஆர்வத்துக்காக தான் பாபாவே அன்னைக்கு வந்திருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு உருகி 2 குழந்தை பண்ணி இருக்குது பாபா வா பாபான்ட்டு. ஸோ 2 பேருக்காக தான் வந்தால் நான் எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஆர்வத்துக்கான பிரதிபலன். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு அன்பில் இருந்தீங்கன்னா பாபாவை கட்டி போட முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அதுதான். அப்போ குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்க வந்து தனியாக சந்திக்கிறதுனா பிடிக்குமா பாபாவை? ஸோ அதே மாதிரி பாபாவும் சந்திக்கிறேன்றார். அதுதான் அதாவது உங்கள் இதயத்தில் என்ன இருக்குதோ அதுக்கான பதிலை கொடுக்குறார். ஏன்னா உங்கள் இதயத்தை தான் பாபா பார்க்குறார் இல்லையா? குழந்தைங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் அவருடைய வேலை. இந்த 5000 வருஷத்தில் இப்போ மட்டும்தான் நம்ம ஆசையை நிறைவேற்ற வர்றார். ஸோ அதனால் இவரே தான் சிவன், அல்லா, கர்த்தர் எல்லா மதத்துலையும் சொல்கிற ஒரே இறைவன் இல்லையா? ஸோ அந்த அல்லாவின் பூந்தோட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக அல்லாவின் பூந்தோட்டம்னு சொர்க்கத்தை தான் சொல்லுவாங்க. பட் இங்கே அல்லாவே நேரடியாக இறைவனே இருக்கிறார், சிவபாபாவே இருக்கிறாரு. அவர் தோட்டத்தின் மலர்கள் தான் நாம பாபா குழந்தைங்க. ஸோ பூந்தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, சந்திச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி அன்பின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளும் மற்றும் கட்டி போடும் எப்பொழுதும்
அன்புல மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையின் குணங்களின் பாடலை பாடக்கூடிய குஷி நிறைந்த குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் குஷியா இருக்கிறதுக்கான வாழ்த்துக்களுடன் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இப்போ எப்படி சொல்றாங்க, அன்பின் பந்தனத்துல மாட்டிருக்கோம். இங்க உலகத்துல இருக்கிற எல்லா பந்தனம், என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் அப்பா அம்மா எல்லாத்தையும் உடச்சாச்சு. ஆனா பாபாவே கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, தகப்பனாக, ஃப்ரெண்டாக எல்லாத்தையும் அன்பின் பந்தனத்துல, அவருடைய அன்பின் பந்தனத்துல மாட்டிட்டு அன்புல அவரையும் கட்டி போட்டிருக்கிறோம். இந்த கூட்டம்னே டக்குன்னு வந்துடுறாரு. ஸோ அப்படி பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பயும் ஆஹா பாபா உனக்கு எவ்வளோ இனிமையான குணம், எவ்வளோ அன்பானவர்னு அப்படி அவருடைய குணங்களின் மகிமையை பாடிக்கிட்டே இருந்தால் குஷியாக தான் இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த கலியுகத்தில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உனக்கு கண்ணே இல்லையா, இப்படி சோதிக்கிறே, இப்படி அவர் திட்டுற பாடல் பாடுறாங்க. ஆனால் நாம் மட்டும்தான் மகிமை பாடுறோம். ஏன்னா நமக்கு தெரியுது அவர் சொல்கிறத கேட்டால் நம்மளை எதுவுமே டச் பண்ணாது இல்லையா? கேட்காதுன்னா தான் அப்படி ஆகும். ஸோ அப்படி அவருடைய குணங்களின் மகிமையை பாடி குஷி நிறைந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவுமே அந்த குஷியின் ஊஞ்சல்லே ஆடிட்டு இருக்கிற அதிர்ஷ்டம் நிறைஞ்ச குழந்தைங்களுக்கு, இந்த கலியுகத்தில் சதா குஷியில் இருக்கிறோம். ஆனால் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. எல்லாம் இருந்துட்டு டென்ஷனில் இருக்கிறாங்க உலகத்தில், ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே எல்லாம் நம்ம குஷியில் இருக்கோம். அப்போ எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பவுமே அதே மாதிரி குஷியாக இரு குழந்தைன்ட்டு வாழ்த்து, அன்பு நினைவு, நமஸ்காரம் சொல்கிறார் பாபா. நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்கிறோம். சிறு சிறு குழந்தைகளுடன் சந்திப்பு. சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்து பாப்தாதாவும் மிகவும் குஷி அடைகிறார். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் என்ன தென்படுகிறது? ஒருவேளை நிஜமாலே குழந்தைங்க போயிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அப்போ குழந்தைங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்து பாப்தாதாவுக்கு பயங்கர குஷியாக இருக்குதான். ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் என்ன தென்படுது? உங்கள் நெத்தியில் என்ன இருக்குது? நீங்கள் ரத்தினத்துக்கு சமமாக பிரகாசமாக இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் உண்மையிலே யாரு? ஆத்மா இல்லையா? அதான் சொல்கிறாரு. அப்போ ரத்தினத்துக்கு பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் அந்த நெத்தியில். அனைத்து குழந்தைங்களுடைய நெத்தியிலும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ரத்தினத்தை பார்க்கிறார். அதுதான் பாபாவும் நம்மளை எல்லாரும் அந்த ரத்தினத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அவரும் அந்த ரத்தினத்தை பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது தூய்மையாக இருக்கிறாங்க. பாபாவுடைய நினைவு இருக்கிறதுக்கு அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தூய்மையாகுது இல்லை, விகாரம்லாம் போயிடுது. உங்கள் எல்லாருடைய மனசுலையும் என்ன எண்ணம் இருக்குது? சின்ன சின்ன குழந்தைங்கனாலே பாப்தாதாவின் கழுத்தின் மாலையின் மணிகள். நீங்க குழந்தைகள் எந்த வரிசை எண்ணில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? முதல் நம்பர்ல அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. பாபா நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவோம் பாபான்ட்டு. ஏன்னா அந்த 3 சொன்னோம் இல்லையா, மகாரதி, அது யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. காலாட்படைனா கீழானது. அப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வருவோம் பாபா, நம்பர் 1ல வரும் பாபா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரும் பாபான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சார் எவ்வளோ நல்ல லட்சியம் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கனாலே பாபாவுக்கு அலங்காரம்னு சொல்லிட்டார் இல்லையா, கழுத்தின் மாலையின் மணிகள். ஏன்னா புதுசாக வர குழந்தைங்களுக்கு தான் அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம சுய முயற்சியில் நிற்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ பாப்தாதா சின்ன குழந்தைங்களை முன்னுக்கு வைப்பார், பின்னுக்கு வைக்க மாட்டோம். ஏன்னா சிறு குழந்தைகள் நீங்கள் அனைவரும் பிறந்ததுலேருந்து தூய்மையாக இருக்கிறீங்க. மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் தொடர்பில் இருக்கிறீங்க. எனவே தூய்மையான ஆத்மாக்களை எப்போதும் கண்களில் வைக்கிறோம் இல்லை. அப்போ சின்ன குழந்தைங்கன்னா பரிசுத்தமாக இருப்பாங்க இல்லையா, விகாரம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதனால பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம். ஏன்னா பிறந்ததுலேருந்தே நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க. அதனால் அந்த மாதிரி ஆத்மாக்களை கண்ணில் வைக்கிறோம். அப்படி நீங்கள் அனைவரும் என்ன ஆகிட்டீங்க? இப்போ பாபாவுடைய கண்ணில் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள் ஆகிட்டீங்க, கண் மணி ஆகிட்டீங்க இல்லையா, கண்ணின் மணி ஆகிட்டீங்க தானே. அந்த மாதிரி உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பாபா கண்ணுக்குள்ளே வைக்கிறாராம் அந்த மாதிரி. பாபாவுக்கு பிடிச்சது அந்த தூய்மை தான் இல்லையா.
அந்த மாதிரி நான் பாபாவுடைய கண்மணி, கண்களின் நட்சத்திரங்கள்னு உங்களை நினைக்கிறீங்களா? குழந்தைங்களுடைய அன்பு நினைவு நீங்க இங்க வர்றதுக்கு முன்பாகவே வந்து சேர்ந்துருச்சுன்றார். அப்ப அன்பா பாபாவை பார்க்கணுன்ட்டு மதுபனுக்கு ட்ரெயினை ஏறி ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்க வர்றதுக்குள்ள உங்களுடைய அன்பு நினைவு எனக்கு வந்துருச்சு இல்ல, அந்த அன்பு வந்துடுச்சு. அனைவரும் மிக அதிகமாக நல்ல நல்ல படங்களை கூட எனக்கு அனுப்பி இருக்கிறீங்க, நல்ல நல்ல லட்சிய எண்ணங்களை வச்சிருக்கிறீங்க. யாரெல்லாம் என்ன லட்சியம் வச்சிருக்கிறீங்களோ, சிலர் நான் டீச்சர் ஆகி போவேன், சிலர் நான் நம்பர் 1 பிரம்மாகுமார் ஆகி போவேன் அப்படின்ட்டு லட்சியம் வச்சிருக்கிறீங்க. ஆக நம்பர் 1 டீச்சர் மற்றும் நம்பர் 1 குமாரின் விசேஷமாக என்ன எடுத்துட்டு போறீங்க. ஸோ லட்சியம் வச்சிருக்கீங்க, நல்லா நானும் இதே மாதிரி கிளாஸ் எடுக்கணும், நல்ல பிரம்மகுமாரியா இருக்கணும் அப்படின்னு லட்சியம் வச்சிருக்கிறீங்களே. அப்ப அந்த லட்சியம் வச்ச குழந்தைங்க என்ன இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. என்ன அதுன்னா, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அந்த விஷயம் தெரியுமா? நம்பர் 1 பிரம்மகுமாரி ஆகிறதுக்கும் பக்காவா ஞானத்தை கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். எப்பவுமே ஒரு தந்தையுடைய நினைவுல மட்டும் இருக்கணும். ஒரு தந்தையுடைய செய்தியை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனை மலை மாதிரி வந்தாலும் ஒரே சீராக இருக்கணும் ஒருவர் நினைவில் இல்லையா? பாபாவுடைய செய்தி கொடுக்கறதும், பாபாவுடைய ஞானத்தை ஆசைப்படுறதும், பாபாவுடைய நினைவுல இருக்கிறது மட்டுமே இருந்துச்சுன்னா உங்களுடைய புத்தி அப்படியே இருக்கும், அப்படி சீரா இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு பாபா நினைவுல இருக்கணும், ஒரு பாபாவுடைய செய்தியை தான் எல்லாருக்கும் சொல்லணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆடாம அசையாம ஒரே சீரா இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 பிரம்மாகுமாரின்னு நினைக்கணும். அப்படின்னா இது ஈஸியா கஷ்டமா? இவ்வளவுதான், ஒண்ணுமே. நீ ஆடாம அசையாம இருப்பா என்னுடைய நினைவுல, என்னோட ஞானத்தை சொல்லிட்டே இரு. இது எவ்வளவு ஜாலியான வாழ்க்கை இல்லையா? அப்படி இருங்க, இது ஈஸி தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க நம்பர் 1 ஆயிடுவீங்க. அனைவரும் காலையில எழுந்த உடனே பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்றீங்களா? நினைவுல உட்கார்றீங்களா? இப்பொழுதுல இருந்தும் டெய்லி அமிர்த வேளையில எழுந்த உடனே முதல்ல பாபா நினைச்சிட்டு உட்காருங்க. பாபாக்கு முதல்ல குட் மார்னிங் சொல்லுங்க. அந்த நினைவு வந்து பாபா குட் மார்னிங் பாபா சொல்லிட்டு உட்காருங்க. பாபா நினைக்க உட்காருங்க. இது உண்மையிலே சின்ன குழந்தைங்கன்னு நினைக்கிறோம், குழந்தைங்களுக்கு தான் சொல்றாருன்னு நினைக்கிறோம். சரி, ஸோ பாபா சொல்லிக்கிறாரு. சரி, அப்படி பண்ணாட்டினா கூட இப்போத்துல இருந்து அப்படி பண்ணுங்க, நல்லது. சின்னஞ்சிறு குழந்தைங்க உங்க அனைவருக்கும் அனைத்தையும் விட விருப்பமான பொருளா எது இருக்குது? குழந்தைங்க சொல்றாங்க டோலி. டோலினா பிரசாதம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான். உடனே பிறகு பாப்தாதா அனைவருக்கும் டோலி வழங்கினார். சொன்ன மாதிரி இன்னைக்கு வானிலை எதுவுமே இல்லை, ஏன்னா சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம், சொல்றதுக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சரி, அப்போ உண்மையிலே குழந்தைங்க தான், ஏன்னா குழந்தைங்க தான் டோலி பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஆனால் ஒரே பாயிண்ட் சொன்னாலும் அதுவும் ஒரு சாதாரண பாயிண்ட் கிடையாது. ஒரு நினைவில் இருக்கணும், ஒரு செய்தியை மட்டும், பாபாட ஞானம் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து வரணும், இனிமையாக இருக்கணும், ஒரே சீராக இருக்கணும். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. சங்கமயுக பிராமணர்களுடைய அலங்காரம் என்ன அப்படின்னா, அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து குணங்கள். பாபாக்கு ஈக்குவலாக சர்வ சக்திகளும் அனைத்து தெய்வீக குணங்களும் தான் நம்மளுடைய அலங்காரமே. இந்த சங்கமயுகத்தில் பிராமணர்களுடைய அலங்காரம். எப்பவுமே தந்தையின் நினைவின் குடை நிழலில் கீழ் இருக்கிறீங்களா? எப்பொழுதும் தந்தையின் குடை நிழல் என் மேல இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்றீங்களா? எப்படி சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்துல கூட மலையை குடைநிழலாக ஆக்கியதை பார்த்தீர்கள். முழு கலியுக பிரச்சனைகள் என்ற மலையை தந்தையின் நினைவு மூலமாக பிரச்சனை இல்லை, மாறாக குடைநிழலாக ஆக்கிவிட்டீர்களா?
அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கிறீங்களா? எந்த விதமான பிரச்சனை உங்களை பலகீனமானவராக ஆக்கல தானே? விக்ன விநாசக, அதாவது தடைகளை அழிப்பவராக இருக்கிறீங்களா? முழு ஈடுபாட்டுடைய ஆதாரத்துல தடை என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகுது? ஒரு பொம்மை மாதிரி அனுபவம் ஆகுதா பாருங்க. இன்னைக்கு சொன்ன உதாரணமே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்ப இதத்தான் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்றது. அப்படின்னா அனைத்து சக்திகளும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அலங்காரமாக ஆகிடுச்சா? சங்கமயுக பிராமணர்களுடைய அலங்காரமே அனைத்து சக்திகள் தான். அப்படி நீங்க அனைத்து சக்திகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மூர்த்தி. இப்ப குணங்கள் மற்றும் சக்திகள்னால அலங்கரிக்கப்பட்டவர்கள். மேலும் எதிர்காலத்துல ஸ்தூல நகைகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவீங்க. ஆனா உங்களுடைய அலங்காரம் முழு கல்பத்திலும் மிக மிக உயர்ந்தது. 16 அலங்காரம், 16 கலைகள் நிரம்பியவர்கள் நீங்க. எனவே இப்பொழுதிலிருந்து சமஸ்காரத்தை நிரப்ப வேண்டும் இல்லையா? அதாவது சமஸ்காரன்ற நகை அணிய வேண்டும், போட வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி அப்படி அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் நீங்கள். நல்லது. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? எப்பவுமே நீங்க பாபாவுடைய நினைவுன்ற கொடை நிழல்ல இருக்கிறீங்களான்ற. பாபாவுடைய நினைவே நமக்கு கொடை நிழல் மாதிரி. எப்படி கொடை நிழலுக்கு இருந்தா வெயிலும் தாக்காது, மழையும் தாக்காது இல்லையா? அந்த மாதிரி பாபாவுடைய நினைவுன்ற கொடை நிழல்ல இருக்கிறதா அனுபவம் செய்றீங்களா? என் மேல அவருடைய அந்த குடை நிழல் தான் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது கொடையா அப்படின்னு அனுபவம் செய்றீங்களா? ஏன்னா மலை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது அந்த மலையையே பேத்து இந்த உலகத்துக்கு கொடையா பிடிப்பார். அந்த மழை தாக்க கூடாது அப்படின்றதுக்காக இல்லையா? கோவர்தன மலை. அப்ப அது இப்ப உங்களுடைய நினைவு சின்னமா தான் கதையில அப்படி எழுதியிருக்கிறாங்க. என்ன நினைச்சுன்னா அந்த ஒருவருடைய நினைவு. ஸோ ஒத்த விரல்ல அவர் தூக்குவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருத்தருடைய நினைவு எனக்கு மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட கொடைநிழலா ஆயிடுச்சு. எப்படி இல்லையா? அந்த ஒருவருடைய நினைவு எனக்கு அப்படி பண்ணி இருக்குதுன்னு தான் இந்த கதை அப்படி இருக்குது. அப்ப இந்த கலியுகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள்ன்ற மலையை பாபாவுடைய நினைவுன்ற கொடையை பிடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகுது? பாபாவுடைய நினைவு வந்த உடனே என்ன ஆயிடுது? அது பிரச்சனை மாதிரி அனுபவம் ஆகல, கொடை நிழல் ஆயிடுச்சான். அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாயிடுச்சான் இல்லையா? ஏன்னா இருக்கிற பிரச்சனையே உங்களை டச் பண்ண முடியல, அது மேல ஓடி போயிடுச்சு. பாதுகாப்பா இருக்கு, எதுவுமே கிட்ட நெருங்காத மாதிரி இருக்குது இல்லையா? அப்படி ஆக்கிட்டீங்க தானே? அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகி இருக்கிறீங்களா? சக்திவான்னா இறைவன் தான், அனைத்து சக்திகள் நிரம்பியவர். மாஸ்டர்னா அவரோட குழந்தை நாம தான் இல்ல? மாஸ்டர் சர்வ சக்திவான். அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் ஆயிட்டீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறாங்க, நம்ம கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது பிரச்சனை. அதுக்கு தீர்வு என்ன? 3 கால ஞானம். பாபா என்ன சொல்லியிருக்காரு? இப்போ உங்களுக்கு வர்றது எல்லாமே கடந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்சது ரிட்டர்ன் வருது. இப்போ நம்ம யாருக்கோ துக்கம் கொடுத்தாதான் போன ஜென்மத்தில் கொடுத்திருந்தா தான் இப்போ வரும். அதே மாதிரி இப்போ திடீர்னு ஒருத்தர் அன்பு காட்டுறாங்கன்னா போன ஜென்மத்தில் அன்பு நீங்க கொடுத்துருப்பீங்க, காட்டுவாங்க. ஸோ இதனால தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு காரணம் நான் தான் தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையா தெரியாது. அடுத்தது அது பிரச்சனையா தெரியாதனால நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. அப்ப அவங்க திட்டிட்டு இருப்பாங்க, நான் கம்முன்னு தானே இருக்கிறேன், ஏன் திட்டுறேன்ட்டு இப்போ நீங்க சண்டைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இல்லை. எப்பவோ நான் கொடுத்துருக்குறேன், அது இப்போ ஏன்னா இது கடைசி பிறகு கொடுத்துதான் ஆகணும், ரிட்டர்ன் முடிச்சாகணும் எல்லா கணக்கையும். அப்போ அமைதியா நான் எவ்வளோ இந்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஐயோ இந்த ஆத்மா அப்போ நான் எனக்கு என்ன வலி இருக்குதோ அந்த வலியை முதல்ல அந்த ஆத்மா அனுபவம் செஞ்சதுனால தான் எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது இல்லையா? குஷி இருந்தால் குஷி கொடுப்போம், அதுக்கு வலிக்குது, அது என்னன்னு நமக்கே தெரியல. அப்போ அதுக்கு இன்னும் நான் அமைதியை கொடுக்கணும். ஸோ அந்த ஆத்மாவுடைய வலி தான் எனக்குள்ள வருது. அப்போ இதை நான் போக்குறதுக்கு நான் அமைதி ஸ்வரூபமாகணும் இறைவன் நினைக்க, அந்த அமைதி ஸ்வரூபம் அங்கே போகும். நீங்கள் எதுவுமே வாயை திறந்தே சொல்லத்தல, ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ இது ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும்
அந்த மாதிரி சமாதானம் செய்யக்கூடிய அனைத்து சக்திகள் நிறைஞ்சவரா ஆயிட்டீங்களா? ஏன்னா சக்திகள் இப்ப கோபப்பட்டா திருப்ப கோபப்படுறது இயற்கை ஆயிடுச்சு. அந்த இயற்கையை வெல்றதுக்கு என்ன சக்தி வேணும்? பொறுமை சக்தி அதிகமா இருக்கும். அப்ப இல்லையா? ஸோ அந்த சர்வசக்திவானா ஆயிட்டீங்களா? சக்தி இல்லாதனால தான் கோபம் வருது, வேற ஒன்றும் இல்லை. கோபப்படுறவங்க பெரிய ஆளு கிடையாது. அவங்க வந்து இப்போ கை கால் ஒருத்தங்களுக்கு இல்லைன்னா நம்ம கோபமாக படுவோம், அவங்கள பார்த்து பரிதாபப்படுவோம். அதே மாதிரி இந்த சக்தின்ற கை அவங்களுக்கு இல்லை. அப்போ நம்ம பரிதாபப்பட்டு சக்தியை கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் தான் மாஸ்டர் சர்வசக்திவான், உங்களுக்கு மட்டும்தான் இறைவனை நினைக்கிற வழியும் தெரியும். அப்போ எந்த விதமான பிரச்சனை வேணாலும் வரட்டும், உங்களை பலகீனமானவரை ஆக்கல தானே. அவங்க பலகீனத்தினால உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனா அந்த பிரச்சனையை உங்களையும் பலகீனமா ஆக்கிடுச்சா? அப்படி ஆக்கல தானே. அப்படின்ற அப்ப நீங்களும் பலகீனம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் சக்தி இல்லைன்னா தான் கோபம் வரும். இப்போ நான் பொறுமை சொரூபமா இருக்கிறேன், நான் அமைதி சொரூபமா இருக்கேன், எந்த காரணத்துக்கு தான் அமைதி இழக்க மாட்டேன் அப்படின்னு பாபா பார்த்துக்கிட்டு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அது உங்களை டச் பண்ணாது. ஆனா கொஞ்சம் இதை நீங்க மனசுக்குள்ள இதை சொல்றத மறந்து அங்க சொல்றதை கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுடைய குணாதிசயம் வெளிப்படும். இந்த குணாதிசயம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் போன ஜென்மத்தில், இப்போவும் உங்களை எனக்கு பிடிக்காது. ஏன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் வேற உருவத்தில் இருப்பீங்க, பையனாக இருந்திருப்பீங்க, நான் பொண்ணாக கூட இருந்திருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு குணாதிசயத்தினால நீங்கள் நானும் அடிச்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு தெரியாது, அந்த உருவம் கிடையாது இது. ஆனால் அந்த குணாதிசயம் வெளிப்படும் போது எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது போன ஜென்மத்திலேருந்து வந்தது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகிடும்? இப்போ அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடாது, பாபா சொல்ற குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். அப்போ இந்த பாபா சொல்ற குணாதிசயத்துக்கு முன்னாடி எதுவுமே எரிச்சல் அடையாது, எல்லாமே அப்படியே சாந்தமாயிடும், இல்லையா? அப்ப நீங்க பலகீனமானவரா ஆகல தானே. அலட்சியமா இருந்துட்டீங்கன்னா ஆயிடுவீங்க, இந்த நினைவு இல்லைன்னா ஆயிடுவீங்க. விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிப்பவரா இருக்கிறீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் பார்த்தா எங்கள் அப்பா அடிக்கடி நக்கல் பண்ணுவாரா, திடீர்னு என் தம்பி என்ன ஆகிடும், டென்ஷனா சொல்ற நக்கலா பண்றா அப்படின்னும். அப்போ இது போன ஜென்மத்தில் இருந்திருக்குது அந்த பழக்கம். உடனே அப்படியே அமைதியாயிடுவாரு, அந்த பூதம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவொடனே. அப்போ அதுக்கு முன்னாடியே அமைதியாக இருந்திருக்கணும், ஆனால் அது இல்லை, ஏன்னா அந்த பழைய சமஸ்காரம். ஸோ அந்த சமஸ்காரம் வந்து அசுர சமஸ்காரம் தான், கேலி பண்ணுறது கூட அசுர சமஸ்காரம் தான். பாபா நம்மளை கேலி எல்லாம் பண்ண சொல்ல, எப்பயும் ஒருவருடைய நினைவில் இருங்க. அப்போ ஒருவருடைய நினைவில் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் சஞ்சலமே ஆகிருக்காது, மற்ற ஆத்மாக்கு நம்மளை பார்த்தா கடுப்பே வந்திருக்காது, இல்லையா? ஸோ அது ஒரு உதாரணம். இப்படி இருந்தால் என்ன ஆகும்? தடைகளை அழிப்பவராக ஆகிடுவீங்க. தடை விக்ன விநாயகர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்னன்னா விக்னம்னா தடை, விநாயகன்ற விநாசகர், விநாசகர்னா அழிப்பவர், தடை அழிப்பவர். அது நாம தான், நம்மளுடைய நினைவை தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா தடையே இல்லை தானே, தடையை அழிஞ்சிடும். நீயா நான் பார்த்துலான்னா முட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதான், இல்லையா? அப்படி ஆக்கிட்டீங்களா, தடையை அழிப்பவரா ஆயிட்டீங்களா? அப்போ பாபாவுடைய நினைவில் முழு ஈடுபாட்டில் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அந்த ஈடுபாட்டின் காரணமாக என்ன மாதிரி தடை வந்தாலும் உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகுது? ஒரு பொம்மை மாதிரி ஃபோன் ஊதிடுங்க. பொம்மையை நாம தானே இயக்குவோம், தானாவா இயங்கும்? நீங்கள் இயக்குவீங்க, இல்லையா? 2 பேர் சண்டை போட்டுருவாங்க, ஒருத்தர் வந்து சரிப்பா அவர் தெரியாது இப்போ அமைதியாக இல்லைன்னா அவர் அப்படி சொன்னால் உடனே அவருடைய கோபம் அப்படியே குறையும், கவனிச்சிருக்கிறீங்களா? அப்போ இவருக்கு தெரியுது அந்த ரகசியம். அப்போ உண்மையிலே அந்த அமைதியாக பேசினவர் இவங்களை அடிமையாக்கிட்டார், இல்லையா? அதுதான். அப்போ இவங்க வந்து பொம்மை மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பிரச்சனையும் பொம்மை மாதிரி அவங்களுக்கு அனுபவம் அது, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த பொம்மை எப்படி இயக்க முடியும்ட்டு. ஆனால் அது ஏதோ உண்மையிலே உயிரோடு இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை பொம்மை மாதிரி அனுபவம் பண்ணுறாங்க ஒரு பாபாவுடைய நினைவில் இருந்து அப்படின்னா அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படின்னா அனைத்து சக்திகள், என்னென்ன சக்திகள்? பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, விலகி இருக்கும் சக்தி, இது மாதிரி 8 சக்திகள் இருக்கு. ஸோ அனைத்து சக்திகளும் இருந்தால் இது ஃபுல்லாக உங்களுக்கு விளையாட்டு மாதிரி தெரியும். அது இல்லாட்டினா தான் சீரியஸ் ஆயிடும். அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா எல்லா சக்திகளும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அலங்காரமாக ஆகிடுச்சு. இப்போ அம்மன் காளி பார்த்தீங்கன்னா 32 கைகள் காட்டியிருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் 32 ஞான ஆயுதங்கள், சக்திகள், குணங்கள். ஸோ அதுதான் அந்த அசுர குணத்தை வெல்றது. மற்றபடி அவங்க யாரையும் போய் சண்டைலாம் போடலை. நம்ம கிட்ட வர அந்த அசுர குணங்கள், நமக்குள்ள இருந்து வர அசுர குணங்களை இந்த குணங்களின் மூலமாக, சக்திகளின் மூலமாக
அழிக்கிறதுனால இது நம்ம வாழ்க்கையின் ஒரு அலங்காரமாகவே ஆகிடுச்சு தானே. சங்கம் இல்லையா, காளி கையில ஆயுதமே இல்லைன்னா பார்க்க நல்லாவா இருக்கும்? இருக்காது இல்லையா? அது மாதிரி நமக்கு இந்த சக்திகள் தான் அலங்காரம். சங்கமயுக பிராமணர்களுடைய அலங்காரமே அனைத்து சக்திகள் தான். அப்ப நீங்க கூட அனைத்து சக்திகள்னால அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி. மூர்த்தினா என்ன? கோயில் சிலை. ஸோ அந்த மாதிரி பூஜிக்க தகுந்தவராக இருக்கிறீங்க. ஆனால் உயிரோட்டமான மூர்த்தியா இருக்கிறீங்க, உயிருள்ள மூர்த்தியா இருக்கிறீங்க. ஆனால் சக்திகள்னால அலங்கரிக்கப்பட்டீங்க. மற்றபடி நீங்கள் ஒன்றும் நகையெல்லாம் போட்டுன்னு இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக இருக்கு. ஆனால் இந்த சக்திகள் உங்களுக்குள்ள இருக்குது. அப்போ என்ன பண்ண, மாயா உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மனுஷன்கிட்ட இருந்து உங்களுக்கு வர பிரச்சனையை தாங்க முடியல. ஆனால் பாபா சொல்றாரு, கடைசி நேரத்தில் என்ன ஆகுனா, அந்த உலக டைமில் எத்தனை ஜென்மமாக இருந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை ஜென்மத்தில் என்னென்ன பண்ணியிருப்போம். அப்போ இதை விட பெரிய காமெடி என்னன்னா, நிறைய பேர் ஆத்மா வந்து உடம்பு விட்டு வெளியே வந்துடும். ஆனால் ஆத்மா தான் அழியாது, ஒளி உடலில் இருக்கும். டக்கு டக்குன்னு ஒருத்தர் உடம்புக்குள்ளே போயிருக்கும். பேய் பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ ஒரு உடம்புக்குள்ளே 20-50 ஆத்மா இருக்குமா. அப்போ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ இந்த சக்தி இருக்கும்போது அது கிட்டேயே வராது. பணிவு தான் நமக்கு பயங்கர ஆயுதம். ஃபுல் பாபா நினைவில் இருக்கும்போது கிட்டேயே வராது. அப்போ உடம்பு இல்லாத ஆத்மா என்ன வேணாலும் பண்ண முடியும். உடம்பு இருக்கிற ஆத்மா தான் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவே உங்ககிட்ட நெருங்க முடியாதுன்னா உடம்பு உள்ள ஆத்மா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அதுதான் தூய்மையின் பலம் இல்லையா? அந்த தூய்மையின் பலத்துக்காக தான் பாபா வந்து கண்ட பொருளை சாப்பிடாதீங்க, வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடாதீங்க, தூய்மையாக இருங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக உங்களை அழுக்காக்குறது. அந்த சக்தி வந்து கடைசியில் தெரியும். இப்போ வந்து இப்போ உனக்கு வேலை இல்லைன்ட்டு அப்படியே டிவியில் அப்படியே மூழ்கிருக்கோம். அந்த நேரம் சக்தி இல்லாமல் எல்லாம் பேயாட்டம் ஆடுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட எல்லா ஆத்மா வந்து அப்படியே சரண்டர் ஆகும். அப்படியே வந்து அப்போவே தாயே அப்படின்னு கும்பிடும். அதனால்தான் நீங்கள் சக்திகள்னால அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி. இப்போ அனைத்து குணங்கள்னாலும் சக்திகள்னாலும் அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறீங்க. இந்த குணங்களும் சக்தியும் தான் எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய நகைகளாக மாறுறது. இப்போ இருக்கிற தெய்வீக குணங்கள் தான் அங்கே அலங்காரமாக மாறுறது. அங்கே நிஜமாலே வைர வைடூரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதுதான் பெரிய விஷயம். இப்போ இந்த தலைமுறை ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் முந்தைய தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்கார வீடு பார்த்தீங்கன்னா அவங்க குணமே நல்லா இருக்கும். அது மாதிரி ரொம்ப ஏழை அந்த ஒரு மாதிரி ஒரு அடிதடிக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடத்தையே ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த குணத்துக்கு ஏற்ற இடத்துல தான் போய் பிறக்கிறாங்க. அந்த நடத்தை அப்போ வந்தது கிடையாது, அது முந்தைய ஜென்மத்தில் இருந்து. அதுக்கு முன்னாடி அவர் நல்ல குடும்பத்தில் கூட இருந்திருப்பார். எப்போ குணம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி பிறகு வருது. ஸோ இப்போ குணங்கள் நல்லா இருக்கும்போது தேவதையாக போய் பிறக்கிறோம். அதனால அங்கே ஆடை அணிகலன்கள் எல்லாம் பயங்கர அலங்காரமாக இருக்குது. ஆனால் இந்த குணங்கள் தான் அப்படி மாறுது. ஆனால் அது ஓகே, வைர வைடூரியம்லாம் இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ இருக்குது பாருங்க உங்களுடைய அலங்காரம் எது? சக்திகள், குணங்கள், தெய்வீக குணங்கள், தெய்வீக சக்திகள். இதுதான் முழு கல்பத்திலுமே உயர்ந்த அலங்காரம். இதுக்கு முன்னாடி அந்த வைர வைடூரியம் கூட ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஏன்னா இப்போதான் நீங்கள் 16 அலங்காரம் 16 கலைகள் நிரம்பியவராக இருக்கிறீங்க. அதனால இப்பொழுதுல இருந்தே அந்த தெய்வீக சமஸ்காரத்தை உள்ளுக்குள்ள போட்டு வைக்கணும். அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும் இப்பவே. அப்ப இது எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் தான் நம்மளை சுத்தி சுத்தி துரத்துறது, வேற ஒண்ணும் கிடையாது. கணக்கு முடிக்கணும். ஆனா இப்ப நான் ஒருத்தருக்கு ரொம்ப, இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டான். அவங்க இப்போ என்ன பண்ணாங்க, அந்த பழி தீர்க்கறதுக்கு எனக்கு மனைவியா வருவாங்க. ஏன்னா மனைவியா இருந்தால் தான் கண்டினியூஸாக டார்ச்சர் கொடுக்க முடியும், மற்ற உறவுல வர முடியாது இல்லையா? அப்போ பிடிக்காம போகும். அப்பயும் நான் இந்த ஞானம் தெரிஞ்சவனே சரி ஏதோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அமைதியாக இருக்க இருக்க அந்த ஆத்மாவை அமைதிப்படுத்த கணக்கு முடிஞ்சிச்சு. இல்லாட்டினா அது கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் உடம்பை விட்டு கூட நம்மள தான் டார்ச்சர் கொடுக்கும் இல்லையா? அதனால இப்போத்துலேருந்து அந்த தேவதை சமஸ்காரத்தை போடுங்க. ஸ்ரீலக்ஷ்மி முன்னாடி, ஸ்ரீ நாராயணன் முன்னாடி பேயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த குணத்தை இப்போ வெளிப்படுத்துங்க. நான் தான் இப்போ லக்ஷ்மி இல்லையா? பேரே உங்கள் பேரே அதானே இல்லையா? அப்போ அந்த சமஸ்காரம்னா அந்த அந்த பழக்கம் குணத்தை இப்போவே நீங்கள் நிரப்பணும். அந்த மாதிரி அலங்கரிக்கும் மூர்த்திகள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வாணி முடிச்சிட்டாரு. வரதானம்: எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு மூலமாக
பற்றுதலை வென்று நினைவு சொரூபமாக ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யாரு எப்பவுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வுல இருக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் ஏதாவது காட்சியை பார்த்து பயப்படுறதோ அல்லது ஆட்டம் காண்றதோ கிடையாது. எப்பொழுதும் ஆடாத அசையாதவராகவே இருப்பாங்க. ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு மூலமாக பற்றுதலை வென்று நினைவு சொரூபமாக ஆகிடுறாங்க. ஒருவேளை ஏதாவது சிறிய பெரிய காட்சிகளை பார்த்து அம்சமாத்திரமாவது மனசுல குழப்பம் வருது அல்லது பற்று உருவாகுது அப்படின்னா அங்கதனுக்கு சமமாக ஆடாத அசையாதவர்னு உங்களை சொல்ல முடியாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வுல கம்பீரத்தின் அதாவது உள்ளடக்குவதின் கூடவே ரமணிகரமும் நிரம்பி இருக்கிறது. சூப்பரான வர்தனம். ஸ்லோகன், ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆகி இருக்கிறது தான் ராஜ ரிஷியின் அடையாளம். ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆகி இருக்கிறது தான் ராஜ ரிஷியின் அடையாளம். ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக ஆகியிருப்பதான் ராஜ ரிஷியின் அடையாளம் அப்படின்ட்டு அதோடைய கண்டினியூஷனாகவே வருது, வரதானத்துடைய கண்டினியூஷனாக. சரி, இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வைராக்கியம் ஒருத்தங்களுக்கு கூட சண்டை போட்டால் வைராக்கியமாக இருக்கிற நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கே அது வந்து எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம். அந்த ஒரு நபருக்கு கொஞ்ச நாளைக்கு அல்லது ஒரு பிறவி மட்டும். இது எல்லைக்கு அப்பாற்பட்டனா என்ன அர்த்தம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எந்த பொருள் மீதும் கொஞ்சம் கூட பற்று இல்லாமல் இருக்கணும். ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு உள்ள சொன்னார் இல்லையா, அதுதான் இதுக்கு பேஸே. அப்படி நீங்கள் இருந்தீங்க, யாரால் அப்படி இருக்க முடியுதோ அவங்க முன்னாடி எப்படிப்பட்ட காட்சி நடந்தாலும், கொலை பண்ணி போட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதை பார்த்தோம் அவங்க பயப்படவும் மாட்டாங்க, ஆடவும் மாட்டாங்க. நான் ஆத்மா அழிய மாட்டேன், நான் எதை பார்த்து பயப்படணும்? ஆனால் பாபா சொல்ற ஆத்மா அதே நேரத்தில் போய் அகங்காரத்தோட பேசக்கூடாது, அன்பா பேசணும், பணிவா பேசணும். ஆனால் பயப்பட தேவை. தைரியம்ன்றது ஒரு சக்தி. ஆனால் தைரியம்னா ரவுடித்தனம் பண்ணுறது கிடையாது. பணிவும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். இப்போ இறைவனை பற்றி சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல. எத்தனை பேர் பைத்தியக்காரண்டா இவனுக்கு வேலை இல்லை இப்படியெல்லாம் கூட சொல்றவங்க இருப்பாங்க தானே. அதை போய் சொல்றது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். ஸோ எதை கண்டுமே அவங்க பயப்படுவாங்க, அப்படியே ஜாலியாக சிரிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் உண்மை, பேசுகிற ஒரு கடவுள்ன்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்க ஆட்டம் காணவே மாட்டாங்க எல்லைக்கு அப்போ. ஏன்னா பற்று இருக்கும்போது தான் அந்த பயமே இல்லையா. இப்போ ரோட்டில் ஒருத்தன் போகும்போது நம்மளை பார்த்து திட்டிட்டு போகிறான், தண்ணி அடிச்சிட்டு போகிறான் அப்படின்னா நமக்கு அவன் மேலே கோபம் வராது எவனோ. ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தங்க சொன்னாதான் கோபம் வருது. பற்று தான் அதுக்கு காரணம் இல்லை. இவங்க என்னுடையவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான். இப்போ பாபா சொல்றாரு, அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு யார் மேலே யாருக்கு இருக்குதோ, எந்த பற்றும் இல்லாமல் இந்த பழைய உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சுன்ற அப்படின்னு நினச்சிடுங்க, எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினச்சிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் செத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்போ செத்தாலும் ஆத்மா அழியாது. அப்போ இங்கே சூக்ஷ்ம உடலை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன். இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஒளி உடலை நான் பார்க்குறேன், பேசுகிறேன். உண்மையிலே நான் சாகும்போது உங்களுக்கு கவலை இருக்காது. அதான் மனசில் ஏற்கனவே சாவிச்சாச்சு, அப்புறம் ஏன் கவலை வரப்போகுது இல்லையா. அப்போ அவங்க எப்பவுமே ஆடாத அசையாதவராக இருப்பாங்க. அவங்கள அசைக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு மூலம் பற்றுதலை ஆல்ரெடி வென்றுட்டாங்க. ஒரு பாபாவுடைய நினைவு சொரூபமா ஆகிட்டாங்க. ஒரு பாபாவை தவிர எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியது, எல்லாமே அழியக்கூடியது. ஆத்மா மட்டும்தான் அழியாம இருக்க போகுது. அந்த ஆத்மா இப்ப துக்கம் கொடுக்குற நடிப்பை நடிக்குது கடைசி பிறவில, அதனால அதையுமே பார்க்க போறது கிடையாது. அப்ப ஒரு பாபாவுடைய நினைவை தவிர அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப ஏன்னா எல்லாமே அழியக்கூடிய, எல்லாமே மாயா, எல்லாமே எனக்கு கொஞ்சம் உண்மை நினைச்சேன்னா அது துக்கத்தை கொடுத்துட்டு போயிடும் இல்லையா. ஒருவேளை
ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கா ஏதோ ஒன்று அல்லது பெருசா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதை பார்த்து ரொம்ப ஆட்டம் காணல, ஆனால் ஸ்லைட்டா மனசுல அப்படி ஒரு குழப்பம் வருது, கொஞ்சோண்டு பயம் அந்த மாதிரி வந்தா கூட, அல்லது ஸ்லைட்டா பற்று வந்தா கூட, அங்கதனுக்கு சமமாக ஆடாதவர் அசையாதவர்னு சொல்ல மாட்டோம். இது எவ்வளோ பெரிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா இது நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு தடவை பார்த்தேன். உங்கள் குழந்தை பிறந்து அது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். அந்த குழந்தை பிறக்கும்போது கதவை இப்படி சாத்தினேன், உடனே டென்ஷன் வந்துச்சு, குழந்தை தூங்குது இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த பற்று டக்குன்னு வந்துடுது இல்லையா. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், சார் வந்து அந்த குழந்தைய வந்து இப்படி கையை பிடிச்சி தூக்குற எனக்கு கோபம் வரும், அப்படிலாம் தூக்காதீங்க, கை போயிடும் இல்லையா. அப்போ அந்த பற்று இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, எல்லாமே மாயா, எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்குது, எல்லாமே நாடகப்படி நல்லதா இருக்கு. அது பாபாவுடைய குழந்தை, அவருக்கு தெரியும் அதாவது என்னென்ன அனுபவிச்சதோ அதாவது அதுக்கான பலன் தான் கிடைக்கும். அப்போ இந்த நாடகம் இருக்கும்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் போங்க. அப்போ நீங்கள் முதல்ல நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் நிம்மதியான அமைதியான வைப்ரேஷன் பருவம், சுற்றி வரவங்க அமைதியாக இருப்பாங்க. ஸோ இது அப்போ அந்த பற்று தான் எல்லாத்தையும் கெடுக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்லைட்டாக பற்று வந்தால் கூட உங்களை அங்கதனுக்கு சமமாக ஆடாதவர் அசையாதவர்னு சொல்ல மாட்டோன்றாங்க. ஆஞ்சநேயர் இப்படி நின்றுட்டு இருக்கிறாருல்ல, ஆனால் அங்கதன்னா வேற, நான் அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆஞ்சநேயர் நிற்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ராமருடைய நினைவில் ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்கிறாருன்றதுக்காக தான் ஆஞ்சநேயர் சிலையை அவ்வளோ பெருசாக கட்டுறாங்க இல்லையா. அங்கதன் கதை என்னன்னா, ராமர் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு வந்தோடனே ராமர் வந்து அங்கதன், அவரும் அந்த குரங்கு இனத்தை சார்ந்தவன் தான், அவர் அனுப்புறாரு தூதுக்கு போய் அவன்கிட்ட சொல்ல. உடனே அங்கே போய் ராவணன்ட்ட சொல்கிறான், ராவணா நீ பண்ணது தப்பு, இது மாதிரி ராமருடைய மனைவி நீ கடத்தக்கூடாது, அனுப்பிச்சிடு, இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னா அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா அவன் ராஜா இல்லை. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ராஜ்யத்துக்குள்ளே வந்து என் அரசவையிலேருந்து எனக்கு நீ மிரட்டல் விடுவ, உன்னை நான் 8 உதைக்கிறேன் பாருன்னு வருவான். அப்போ அவன் சொல்லுவான், எப்பா இங்கே பாருன்ட்டு காலை எடுத்து இப்படி முன்னாடி வச்சு இந்த காலை நீ அசைச்சிடு பார்ப்போம் அப்படின்னா. உடனே அங்கே கூட இருக்கிறவங்க, அங்கே போர் தளபதி எல்லாம் வந்து அவர் காலை அசைக்கிறான், ஒன்றுமே முடியல. அப்போதான் ராவணன் வரான், நான் வரேன் பாருன்ட்டு. அப்போ சொல்கிறான், ஏன்பா வந்து நீ ஏன் என் காலை பிடிக்கிற, போய் ராமர் காலை பிடி அப்படின்னும். ஸோ இது மெயினாக எதுக்குன்னா, அந்த ஒரு ராமருடைய நினைவில் இருக்கும்போது அவ்வளோ பலம் அங்கதனுக்கு வருதுங்க. ஸோ அது மாதிரி ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது எதுக்கும் ஆடாம அசைப்போம். அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கனால நான் துடிக்கிறேன்றதெல்லாம் சும்மா, உங்களுக்கு சக்தி இல்லாதனால துடிக்கிறீங்க. அதுதான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையோ அப்பா அம்மாவோ இறந்தாங்கன்னா யாருமே அழமாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் தேவதைகள். அதனால தான் அது மரணமற்ற உலகன்றோம். ஏன்னா ஆத்மா அங்கேருந்து அங்கே போயிடுச்சு, பற்று இருக்காது. ஆத்மா தெரியும், அது நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது. அது வேற உடம்பு எடுத்தா அது என்ன கஷ்டமா, அது என்ன துக்கமான விஷயமா? புது ட்ரெஸ் கிடைச்சா யாராவது அழுவாங்களா? அதனால மரணத்துக்கு கூட அங்கே அழமாட்டாங்க. இன்னொன்று அங்கே எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கவும் செய்யும், அதனால அந்த பயமே இருக்காது. இப்பவுமே நம்ம பாபாவுடைய நினைவில் இருந்தீங்கன்னா, ஏன்னா பாபாவுக்கு தெரியும் அதை பத்திரமா எடுத்துட்டு வர்றது எப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன நினச்சோம், ஐயோ இவரை நம்பி தான் வாழ்க்கை இருக்கு, இவங்கள தான் நம்பி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அழுகுறோம். அப்படி கிடையாது. அதான் சார், அப்போ முழு பாபா மேல நிச்சய புத்தியோட அவர் ஒருத்தரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமா வச்சுட்டீங்கன்னா, அந்த அங்கதனுக்கு சமமா நீங்களும் ஆடாம அசையாம இருப்பீங்க. ஆனா கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு, ஏதோ ஒரு காட்சியை பார்த்து ஏதோ ஒரு நியூஸை கேட்டு அப்படின்னா உங்களை அங்கதனுக்கு சமமானவர்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்னது? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இந்த உலகம் அழிஞ்சிருச்சு, இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க, நானும் பாபா அவ்வளவுதான். சுடுகாட்டு சித்தம் தானே சிவனே சொல்றாங்க. இந்த உலகம் அப்ப அவர் வரும்போது இந்த உலகம் ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குது, ஒரு சாரமற்றதா இருக்குது. ஸோ அவர் ஒருத்தருடைய நினைவுல இருக்கிறோம். அதுதான் சிவன் பார்வதி நடனம் இல்லையா, தாண்டவம், ஆனந்த தாண்டவன்றாங்களே. அதுமாதிரி ஒருத்தருடைய நினைவுல புத்தியினால டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம், அவருடைய ஞானத்தை வைத்து சிந்தனை செஞ்சு டான்ஸ் ஆடுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இந்த வைராக்கிய உள்ளுணர்வு வருது. வேற எதுவுமே நமக்கு பிடிக்காம போயிடும். இதுல இந்த வாணியோடைய ருசி கிடைக்க அந்த டிவி சீரியல் டிவியில என்ன போட்டாலும் நமக்கு பிடிக்காது, நமக்கு ஒரு எரிச்சலா தான் இருக்கும், ஏன்னா உண்மையான ருசியை அனுபவிச்சுட்டோம். ஸோ இந்த வைராக்கிய உள்ளுணர்வுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று கம்பீரமும் இருக்குது, இனிமைத்தன்மையும் இருக்குது. கம்பீரம் என்னது? எதுக்கும் நாம் ஆட ஆசை மாட்டோம், அதுக்காக மிருகத்தனம் வராது.
ஏன்னா நம்ம ஆத்மா மேல அனுபவிப்போம், உடம்பு மேலதான் அனுபவிக்க மாட்டோம். இப்ப எல்லா ஆத்மாவும் என்னுடைய சகோதர ஆத்மா, இந்த ஆத்மாவும் தேவதை ஆகணும், இந்த ஆத்மாவும் தேவதை ஆகணும், ஆத்ம ரீதியா தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுப்போம். ஏன்னா அன்பு இல்லைன்னா நம்ம சொல்லுவோமா? அது இருக்குல்ல, அன்பு இருக்குது, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம ஒன்றும் துடிக்க மாட்டோம். ஸோ விலகிய தன்மையும் இருக்குது, அன்பும் இருக்குது. இது எதுல இருக்கு? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்ல. அந்த மாதிரி ஆடாத அசையாதவரா ஆகுங்க. ஏன்னா வாழ்க்கை லட்சியமே சந்தோஷமா இருக்குதுன்னா, நிறைய பேர்னாக்கா கார் வாங்கினா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. கல்யாணம் பண்ணா சந்தோஷம், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. ஸோ எதனாலும் இருக்காது. அது உள்ளுக்குள்ள ஒரு இறைவன் நினைவு மட்டும் இருக்கும்போது மட்டும்தான் அது வரும். அதுவும் கரெக்டாக அவர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒளிப்பிள்ளையை நினைக்கும் போது மட்டும்தான். மற்ற எதன் மீது பற்று வச்சாலும் பாபா நினைவும் இருக்காது, நினைவில்லாதனால சக்தியும் இருக்காது. அப்போ அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு டிவிக்கும் சாராய் கடைக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்க வேண்டியதான் இல்லையா? சரி, ஸ்லோகன். இப்போ நீங்கள் ராஜ்ய அதிகாரியின் கூடவே, ராஜ்ய அதிகாரினா ராஜானா எப்படி இருப்பார்? எல்லாமே அவரது தான், அப்படிதானே ராஜா? அப்படி ஆயிருக்குங்க. இறைவனுடைய அனைத்தும் உங்களுடையது தான். அப்படி ஆனதன் கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராகவும் ஆகியிருக்கிறீங்க. அதனால்தான் உங்க பேரு ராஜ ரிஷி. ஏன்னா இதுதான் ராஜ ரிஷியுடைய அடையாளமே சொல்றாரு. எல்லாம் இருந்தும் எதன் மீதும் கொஞ்சம் கூட பற்று கிடையாது. அதான் ராஜ ரிஷி. ரிஷினா அனைத்தையும் துறந்த முனிவர், ராஜானா எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர். இங்க எல்லாம் இருக்கும், அனுபவிப்பீங்க, ஆனா பற்று இருக்காது. அது டக்குன்னு உங்ககிட்ட இருந்து பிடுங்கினாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? இப்போ சென்டர்லாம் அப்படிதான், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். திடீர்னு அந்த சென்டரை விட்டு வேற சென்டருக்கு மாத்திடுவாங்க. ஐயோ என்னதாச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது, இருக்காது. ஏன்னா அதான் ராஜரிஷி வாழ்க்கை. எல்லாம் இருக்கும், ஆனா அதுல பற்று இருக்காது, என்னதுன்றது இருக்காது. கொடுத்தது சிவன், அவர் எடுத்தா நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அவர் சும்மா வாடகை மாதிரி கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஓம் சாந்தி. இவ்வளவுதான் இன்னைக்கு வாணி. சூப்பர் வாணி இல்லை, சின்ன வாணி தான், ஆனா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.